நம்ம ஸ்ரீஸ் கலெக்ஷனில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஐட்டம் தான் இந்த வெற்றில தீப ஸ்டாண்டு. 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 10ஆம் தேதியிலேருந்து ப்ரீ புக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீக்கெண்டில் டிஸ்பேட்ச்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் டிஸ்பேட்ச் பண்ணி ரிசீவ் பண்ண எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதில் 2 பேர் கார்னர் பெண்டாகி உடஞ்சிருக்கு, இன்னொருத்தர் சைடில் கிராக் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கும் ஃப்ரெஷ் பீஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் யாருக்குமே இந்த டியூப்பும் வைக்கல. லாஸ்ட் வீடியோவில் சடனாக ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பி உங்ககிட்ட வாங்கின பொருள் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸும் பண்ணலை, என்கொயரியும் பண்ணல, அவங்க யாருன்னே தெரியல. நீங்கள் யாருங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், அதோட ரிப்ளையே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா சைலண்ட்டாக இருங்க. அன்வான்டாக தப்பான ஒரு தகவலை பதிவிடாதீங்க. அந்த மாதிரி போடும்போது மற்றவங்களுக்கு என்னன்னா, ஐயோ இந்த பொருள் வாங்கினா உடஞ்சிருமோன்ற பயம் வரும். ஸோ டோன்ட் டூ லைக் திஸ். நம்ம நல்லா தான் பேக் பண்ணுறோம், நல்லா தான் கொடுக்குறோம். ஆனாலும் ஒரு சில சமயங்களில் கொரியரில் டேமேஜ் ஆகிடுது. அப்படி ரியலாக டேமேஜ் ஆன கஸ்டமர்ஸ் கூட பொலைட்டாக கேட்குறாங்க, என்னக்கா பண்ணலாம் உடஞ்சிருக்குன்ட்டு. நான் மாற்றி தரேன்ப்பான்னு சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மாற்றி வாங்கிக்கிட்டாங்க. பட் எதுவுமே தெரியாமல், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு சில பிளைண்ட்லி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இதை இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. மற்றவங்களோட பிஸ்னஸ்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவுறோமோ இல்லையோ, அதை கெடுக்கக்கூடாது. தேங்க்யூ.